ஊழியர்கள் ஒரு தப்பை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% செய்ய முடியும். இதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா பேதுரு. எப்படி? பேதுரு அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவங்க நிழலாவது தங்கள் மேல படட்டும் அப்படின்னு சொல்லி சுற்றிலும் இருந்த தேசத்தார் பட்டணத்தார் எருசலேமுக்கு வந்து வியாதியஸ்தர்கள் எல்லாம் ரோட்ல எல்லாம் படுக்க வச்சிருந்தாங்க. அப்போ பேதுருடைய நிழல் பட்ட அநேகர் சொஸ்தமாகி வியாதியிலிருந்து விடுதலையாகி நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போயிருக்கிறாங்க. இதே பேதுருவை பற்றி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் படிச்சிங்க அப்படின்னா பவுல் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அது எப்படின்னா, இந்த பேதுரு அந்தியோகியா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கும்போது புறஜாதி மக்களோட, அதாவது விருத்த சேதனம் இல்லாத மக்களோட உட்கார்ந்து சாப்பிட்றாரு. அப்போ எருசலேம்லேருந்து சில சீஷர்கள் இந்த ஊருக்கு வராங்க. அதை பார்த்த உடனே பேதுரு விருத்த சேதனம் இல்லாத மக்களோட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்றதை விட்டுட்டு எழுந்து போய் யூதர்களோட சேர்ந்து உட்காந்துக்குவார். இதை பார்த்த பவுல் இம்மிடியட்டா பேதுருவை எதிர்த்து பேசுவார். நீர் இப்படி ஒரு மாயமாலத்தை செய்யலாமா அப்படின்னு. பவுலுக்கு தப்புன்னு தோன்ற ஒரு விஷயம் பேதுருக்கு கொஞ்சம் கூட புரியல. பாருங்க, இந்த பேதுரு பரிசுத்தாவி பெறவில்லையா? பெற்றிருக்கிறாரு. இந்த பேதுரு மூலமா அற்புதம் நடக்கலையா? நடக்குது. இந்த பேதுரு போதிக்கலையா? போதிக்கிறாரு, தெளிவா போதிக்கிறாரு. படிக்காதவர் போதிச்சு அத்தனை 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. ஆனா இவருக்குள்ள ஒரு தப்பு இருக்கு, பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியை நாம பெற்றுக்கொண்டதுனால நமக்குள்ள பாவமே இல்லை, அந்த ஆவி வந்ததுனால எல்லா பாவத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மள நாமே ஏமாத்திக்காம இருக்கணும். அப்படின்னா ரொம்ப விழிப்போட இருந்தால் மட்டும்தான் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த யுத்த களத்துக்குள்ளே ஜெயிச்சு போக முடியும். அப்படி இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டேன், இனிமேல் நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் கண்களை மூடிக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம் லாக் ஆகிடும். பேதுரு இந்த இடத்துல பவுலனுடைய எதிர்ப்பை கேட்டு அவர் தன்னைத்தானே உடனே அனலைஸ் பண்ணிக்கிட்டார். அதுதான் பரிசுத்தாவி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற சகோதரர்கள் உங்களை சரி பண்ணும்போது நீங்கள் சரியாயிடுவீங்க. பரிசுத்தாவி உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் மனுஷர்கள் மூலமாக ஊழியக்காரங்களாக மாறி இருந்தீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஊழியக்காரர்கள் ஆகிட்டீங்க. நான் பாஸ்டரோட பையன், அதனால் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு பாஸ்டர் ஆகி மைக்கை பிடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற யாரோ உங்களுக்கு குறைய எடுத்து சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்படி அவங்கள வெளியே தள்ளலாம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. அப்போது பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கான அடையாளம் உங்களை நீங்கள் தினந்தோறும் சரி பார்த்து கொள்ள வேண்டும்.